ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MySQL கமாண்டில் க்ரியேட் டேபிள் அந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் 083 அந்த சப்ஜெக்ட் கோடில் இருக்க 11th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ஸ் சிலபஸ் சாம்பிள் கொஸ்டின்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ 2023ஓட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், 2022ஓட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், இந்த டாபிக் கீழே ஏதாவது கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாபிக் க்ரியேட்டிவ் அந்த டாப்பிக்கில் வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருந்துச்சு, நம்ம போர்டு எக்ஸாம் ரெலவெண்ட்டாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லை, அப்கமிங் வீடியோஸ்லையும் அந்த டாப்பிக்கை ரிலவெண்ட்டான போர்டு எக்ஸாம் கொஷின்ஸையும் அது ரிலவெண்ட்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக வீடியோஸை பாருங்கள். ஸோ க்ரியேட் டேபிள். ஸோ டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு MySQL சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா க்ரியேட் டேபிள், அதுக்கு பக்கத்தில் நம்ம டேபிளோட நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ டேபிளோட நேம் வந்து யூசர் டிஃபைன் நேம் அப்படின்றனால தான் நம்மளை இதோட சிம்பிள்ஸை வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிளுக்கு மிடில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதோட மீனிங் அவ்வளோதான். யூசர் வந்து இந்த டேபிளோட நேமை வந்து ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்றனால தான் இந்த சிம்பிள்ஸ் வந்து கிரேட்டர் தேன் லெஸ் தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ டேபிள் நேம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம காலம்ஸை மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ காலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் பேரந்தஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ காலம் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டே நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிடணும். ஸோ ஒவ்வொரு காலமுக்கும் 3 எண்ணம் வந்து நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு காலமோட நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு காலமையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட, செப்பரேட் பண்ணி காட்ட நம்ம யூஸ் பண்ணுறது செப்பரேட்டர், அது கமா செப்பரேட்டர்ஸ் வந்து தான் செப்பரேட் பண்ண காட்டுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு காலமோட நேம், ஸ்பேஸு, அதோட டேட்டா டைப்பு, சைஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ கமா கொடுத்தக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காலம் நேம், டேட்டா டைப், சைஸுன்னு சொல்லி ஒவ்வொரு காலமுக்கும் அந்த காலமோட நேமும் அதுக்கப்புறம் டேட்டா டைப்பும் சைஸும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்மளோட டேபிளில் எல்லா காலம்ஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ பேரந்தஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ கன்ஃபார்மாக பேரந்தஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த செமிகோலன் எதுக்கு அப்படின்னா ஸோ சின்டாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றதான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ செமிகோலன் கொடுத்தக்கப்புறம் நம்ம என்டர் கொடுப்போம். ஸோ இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு டேபிள் பார்க்கலாம். ஸோ ரோல் நம்பர் அப்படின்றது ஒரு காலம், அட்மிஷன் நம்பர் ஒரு காலம், நேம்ன்ற ஒரு காலம், மார்க்ன்ற ஒரு காலம், டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ இந்த டேபிளோட நேம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்டு தான் இந்த டேபிளோட நேமு. ஸோ ரோல் நம்பரும், அட்மிஷன் நம்பர், நேம், மார்க்கு, டேட் ஆஃப் பர்த்துன்னு சொல்லி 5 காலம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணும்போது அந்த காலம்ஸ் டேபிளோட காலம்ஸ் என்னென்ன காலம்ஸ் இருக்குது, how many நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது, அதோட டேட்டா டைப் என்ன, அதுக்கு எவ்வளோ சைஸ் கொடுக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கோத்ரூ பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இதில் ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணணுமா அப்படின்றதே நம்ம ஃபஸ்ட்டே செக் பண்ணணும். ரைட், அப்போது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் டேபிள், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ காலம்ஸை நம்ம ரைட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ பேரந்தஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரோல் நம்பர் அப்படின்றது காலமோட நேம், ஸ்பேஸு, இன்டீஜர், 4 கேரக்டர். ஸோ இங்கே ஃபுல்லாக இன்டீஜர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா சைஸை மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ இன்ட்டுன்னு டைப் பண்ணியிருக்கனால நம்ம 4ன்னு சொல்லி சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு காலமை நான் மென்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்றனால தான் இங்கே கமா வந்து செப்பரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காலம் நேம் கொடுத்துட்டு ஸோ அதோட டேட்டா டைப்பு மென்ஷன் பண்ணிக்கேன். இங்கே வந்து இன்டீஜரும் கேரக்டரும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால தான் வேர்கேர் வந்து டேட்டா டைப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தெந்த பிளேஸில் வந்து இன்டீஜர்ஸும் கேரக்டர்ஸும் சேர்ந்து வருதோ அப்போ வந்து நம்ம வேர்கேர் தான் யூஸ் பண்ணோம் டேட்டா டைப்பை. ஸோ வேர்கேர் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸில் தான் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே சைஸு நான் மேக்ஸிமம் 8 சைஸ் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு காலம் எழுதுகிறோம். ஸோ நேமு, ஸோ இது ஃபுல்லாமே கேரக்டர்ஸ் அப்படின்றனால கேரக்டர் 20 கேரக்டர் மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம். கமா கொடுத்துட்டு மார்க்கு நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா டெசிமல் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றனால தான் ஸோ மார்க்கு அப்படின்ற நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு டெசிமல் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்டீஜருக்கும் டெசிமலுக்கும் நம்ம சைஸ் மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ டெசிமல் கொடுத்தக்கப்புறம் கமா அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற காலம் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கேன். ஸோ இங்கே என்ன மாதிரி ஃபார்மேட்டில் நம்மளோட டேபிளில் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதே நேமில் தான் நம்ம இங்கேயும் டிஃபைன் பண்ணணும். ஸோ டிஓபி அப்படின்ற நேமை நான் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் வந்து டேட்
அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே பேரந்தஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம பிகினிங் காலம் ஸ்டார்ட் பண்ணும் போதே பேரந்தஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பேரந்தஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ காலம் எல்லாம் டிஃபைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலாக நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா செமிகோலன் கொடுத்ததுக்கப்புறம் கமெண்ட் ஃபுல்லாக எஸ்கியூஎல் கமெண்ட் ஃபுல்லாக ஓவர் அப்படின்ற மாதிரி மீனிங் ஆயிடும். ஸோ இங்கே நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு டேபிள் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ MySQL கமாண்ட் லைன் கிளைண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. நான் என்னோடய டேட்டா பேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் க்ரியேட் டேபிள். ஸோ டேபிளோட நேம் நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட். ஸோ நம்மளுக்கு பேரந்தஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் காலம் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். ரோல் அண்டர்ஸ்கோர் நம்பர். ஸோ இங்கே வந்து இன்டீஜர் நம்மளோட டேட்டா டைப் வந்து இன்ட்டு. ஸோ இன்ட்டுன்னு நான் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு 4 டிஜிட்ஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அட்மிஷன் நம்பர். ஸோ என்ன ஃபார்மேட்டில் டைப் பண்ணியிருக்காங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் நம்மளும் டைப் பண்ணணும். ஸோ அதோட டேட்டா டைப் கேர், சைஸ் இஸ் 8. ஸோ கம்மா கொடுத்தாச்சு, ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு காலம் வந்து டைப் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு காலம் நேம் வந்து நேமு. ஸோ நேம் வந்து கேரக்டர் ஆஃப் 20 or 30 மேக்ஸிமம் எவ்வளோ கேரக்டர்ஸ் கொடுக்கலாமோ இப்போயே நம்ம மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ கம்மா மார்க். ஸோ மார்க் டெசிமல் ஃபார்மேட் கம்மா டெசிமலுக்கு நம்ம எந்த ஒரு சைஸும் மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு டிஓபி டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் ஃபார்மேட்டில் இருக்கனால அதோட டேட்டா டைப் டேட்டு. ஸோ மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இது எண்ட் ஆஃப் த காலம் அப்படின்றனால நம்ம பேரந்தஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இங்கே கம்மா வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ பேரந்தஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்ததுக்கப்புறம் என்டர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு query வந்து க்ரியேட் ஆயிரும். CBSE போர்டு எக்ஸாமில் சப்போஸ் க்ரியேட் டேபிள் கொஷின்ஸ் வந்து 2 மார்க் கொஷினாவோ 3 மார்க் கொஷினாவோ இல்லை 5 மார்க் கொஷினில் ஒரு 1 மார்க் கொஷினாக கூட கேட்குறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி ஃபார்மேட்டில் கேட்டிருப்பாங்க அப்படின்னா சாம்பிளுக்கு ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட் தி கமாண்ட் டு கிரியேட் தி ஃபாலோயிங் டேபிள். ஸ்டூடெண்ட்டுன்றது டேபிளோட நேம். ஸோ இங்கே ஃபீல்டு நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டேட்டா டைப்பும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரைன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஷின்ஸ்லேருந்தே நம்ம ஆன்சர்ஸ் எடுக்கிற மாதிரியே ஒரு சிம்பிளான கொஷின்ஸ் தான். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டினில் 1 மார்க் கொஸ்டின்ஸாகவும் கேட்குறக்கு சான்சஸ் இருக்கிறனால ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் கிரியேட் டேபிளோட சின்டாக்ஸ் கிரியேட் டேபிள். டேபிளோட நேம் இங்கே என்ன நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எல்லாமே கரெக்டாக கன்சிடர் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ காலம் ஸ்டார்ட் பண்ணும்போது பேரந்தஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ரோல் நம்பர்ன்றது காலமோட நேம், ரோல் நம்பர் ஸ்பேஸோ அண்டர்ஸ்கோரோ அப்பர் கேஸ் லோவர் கேஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணணும். ஸோ ரோல் நம்பர் ஸ்பேஸு இன்டீஜர் 5 அவங்க மென்ஷன் பண்ணிக்க அதே ஃபார்மேட்டில் இன்டீஜர் 5ன்றதை மென்ஷன் பண்ணணும். ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதுக்கப்புறம் தான் நம்ம கமாஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காலம் நேம் எஸ் நேமு. ஸோ எஸ் நேமு ஸ்பேஸு அதோட கேரக்டர் 30 வேர்கேர் 30 அப்படின்னு கொடுத்துருக்கனால வேர்கேர் சைஸ் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே 30 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். கமா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ காண்டாக்ட் நம்பர்ன்றது நெக்ஸ்ட்டு காலம் நம்பர். ஸோ காண்டாக்ட் நம்பர் ஸ்பேஸு கேரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸில் 10 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே கன்ஸ்ட்ரைன்ஸும் கொடுத்துருக்காங்க, நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ஸும் கொடுத்துட்டு ஸோ இங்கே 3 காலம்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து இருக்கிறதுனால ஸோ காலம் இஸ் கோயிங் டு ஓவர். ஸோ காலம் முடிஞ்சோடனேவும் நம்ம க்ளோசிங் பேரந்தஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சிம்பிளான கிரியேட் டேபிள் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் கன்ஃபார்மாக 2 மார்க் கொஸ்டின்ஸாகவும் கேட்கலாம். கண்டிப்பாக அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்கள்ல, அந்த 5 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ் ஆகும், இல்லை 4 மார்க் கொஸ்டின்ஸில் 4 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ் ஆகும் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் திஸ். ஸோ அதே மாதிரி யூனிட் 3 MySQLல டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பிரைமரி கீ, ஃபாரின் கீ, கேர் அண்ட் வேர் கேர். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 3ல் MySQL கொஸ்டினில் CBSE போர்டு எக்ஸாமில் 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறக்கு மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய ப்ளைலிஸ்ட்டில் அந்த டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃப்ரீ டைமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொஞ்சம் படித்தா 2 மார்க் ஆர் 4 மார்க்ஸ் கூட மேக்ஸிமம் யூனிட் 3ல் டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின்ஸில் மட்டும் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் தட். Thanks for watching. We will see you in the next video.
Keep studying. We will help you to crack the exam. Don't miss out our next video. Subscribe now and hit the notification bell. Bye.